அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 5.2ல் 12வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆஃப் 3, -4, பி ஆஃப் 9, -4, சி ஆஃப் 5, -7, டி ஆஃப் 7, -7 ஆகிய புள்ளிகள் ஏபிசிடி என்ற சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து ஒரு சரிவகத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சரிவகம்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏக்கும் பிக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சிக்கும் டிக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும், அப்புறமாட்டி ஏக்கும் டிக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 4 சாய்வு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், சமமாக வரும். இன்னொரு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து சரிவகம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்வுக்குள்ள ஃபார்முலா எழுதிக்கோங்க. இப்போ சாய்வு m is equal to y2 minus y1 by x2 minus x1. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஏக்கும் பிக்கும் சாய்வு கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஏ பியின் சாய்வு போட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏபி பாயிண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஏங்கிறது 3, -4, அடுத்து பிங்கிறது 9, -4. இப்போ இது வந்து இதான் x1, இது y1, இது x2, இது y2. அப்போ m is equal to y2 minus y1. y2ங்கிறது -4, அடுத்து ஃபார்முலா மைனஸு, y1 அப்படிங்கிறது அது -4 பை x2 வந்து 9, ஃபார்முலா மைனஸு, x1 வந்து 3. இப்போ மேலே பாருங்கள், இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +4 இது -4, அப்போ 0ன்னு வந்துடும். பை இங்கே 9ல் 3 போச்சுன்னா 6. அப்போ 0/6 மேலே 0 வந்தாவே ஆன்சர் வந்து 0. அதுக்கடுத்து பிக்கும் சிக்கும் நம்ம சாய்வு கண்டுபிடிக்கணும். அப்போ பிசியின் சாய்வு, இப்போ பி எடுத்து எழுதிக்கோங்க. பிங்கிறது 9, -4, சிங்கிறது 5, -7. இப்போ இது x1 y1, இது வந்து x2 y2. அப்போ m is equal to y2 வந்து -7, அப்புறம் ஃபார்முலா மைனஸு, y1 வந்து -4 பை x2 5, ஃபார்முலா மைனஸு, x1 9. இப்போ இதில் பாருங்கள், இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ -7 + 4, அப்போ வந்து -3ன்னு வந்துடும். இங்கே 5 -9, 5ல் 9 போச்சுன்னா 4, பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால -4, மைனஸ் கேன்சல் ஆயிரும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/4ன்னு வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடியின் சாய்வு கண்டுபிடிக்கணும். சிடியின் சாய்வு, இப்போ சிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5, -7, டிங்கிற பாயிண்ட்டு 7, -7. இப்போ இதான் வந்து x1 y1, இது x2 y2. அப்போ m is equal to y2 வந்து -7, அடுத்து ஃபார்முலா மைனஸு, y1 வந்து -7 பை கீழே x2 7, அடுத்து ஃபார்முலா மைனஸு, x1 5. மேலே பாருங்கள், -7, இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +7, -7 + 7 0ன்னு வந்துடும். பை கீழே 7 5 போச்சுன்னா 2. அப்போ 0/2 தான் ஆன்சர் வந்து 0. அதுக்கடுத்து ஏக்கும் டிக்கும் கண்டுபிடிக்கணும். ஏடியின் சாய்வு, ஸோ ஏடியின் சாய்வு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட் என்னது 3, -4. அதுக்கடுத்து டிங்கிற பாயிண்ட் என்னது 7, -7. இப்போ இதான் வந்து x1, இது y1, இது x2, இது வந்து y2. இப்போ அதே ஃபார்முலா. அப்போ m is equal to y2 வந்து -7, அப்புறம் ஃபார்முலா மைனஸு, y1 -4 பை x2 7, அப்புறம் ஃபார்முலா மைனஸு, x1 3. இப்போ இதில் பாருங்கள், -7, இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ -7 + 4 -3ன்னு வந்துடும். பை கீழே 7ல் 3 போச்சுன்னா 4. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 0 வந்திருக்கு, ரெண்டாவதுக்கு 3/4, மூணாவதுக்கு 0, நாலாவதுக்கு -3/4. அப்போ இந்த இதில் வந்து ஏபியின் சாய்வும் சிடியின் சாய்வும் ஒரே ஆன்சர் வந்திருக்கு. பட் பிசியின் சாய்வும் ஏடியின் சாய்வும் இங்கே 3/4, இங்கே -3/4, அப்போ ரெண்டும் வேறு வேறு ஆன்சர். ஸோ இப்படி வந்திருக்கிறதுனால இது வந்து சரிவகம். அப்படிங்க எழுதும் பொழுது ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு சிடியின் சாய்வு, இது ரெண்டும் உங்களுக்கு சமமாக இருக்குது. அதே போல் பிசியின் சாய்வு நாட் ஈக்குவல் டு ஏடியின் சாய்வு. ஸோ இந்த கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் அது வந்து சரிவகம். எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் சரிவகத்தை அமைக்கும்.
ரொம்பவே ஈஸியான 5 மார்க்கு. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். 4 சாய்வு கண்டுபிடிக்கிறீங்க, 4 சாய்வு கண்டுபிடிச்சி அதில் 2 ஈக்குவலாக வரும், 2 வந்து நாட் ஈக்குவலாக வரும். அப்படி வந்தாவே அது வந்து சரிவகம். ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம்.